ஒரு 2 விஷயத்தை இந்த காணொலியில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல் விஷயம், இப்போ இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இஸ்ரேலுக்கு ஆதரவு நிலையில் நிறைய பேச்சுகள் எழுந்துக்கிட்டு இருக்கு. அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் இந்த உலக அரசியலை, தங்களை சுற்றி இருக்கக்கூடிய அரசியலை தங்களுக்கு புரிந்த வகையில் புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவர்களுக்கு எது சரின்னு படுதோ அதை அவங்க சரின்னு சொல்லுவாங்க, எது தவறுன்னு படுதோ அதை தவறுன்னு சொல்லுவாங்க. அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் இந்த சர்வதேச உலக அரசியல் இருக்குல்ல, ஒரு விசிபிளான ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இன்னைக்கு சின்ன குழந்தைகள் ஆரம்பித்து வயதான முதியவர்கள் வரைக்கும் விற்கப்படக்கூடிய உணவுப் பொருள், அந்த சத்து பொருள்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உடனே பெருசாக வளர்ந்துடலாம், நல்ல உயரமாக வளர்ந்துடலாம், இதை சாப்பிட்டீங்கன்னா அவங்களுடைய அறிவாற்றல் ரொம்ப கற்பனையே பண்ண முடியாத அளவில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சிக்கு போயிடும், இதை சாப்பிட்டீங்கன்னா அவங்களுடைய சுகரு ப்ரெஷர் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும், எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், இந்த மாதிரி பல விளம்பரங்கள் மூலமாக விற்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள். இன்னொரு பக்கம், இந்த கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மூளையோட செயல்திறன் அதிகமாகும், இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு குளிர்ச்சியை உணர வைக்கும், இந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய குளிர்பானங்கள். இந்த சோப்பை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு பளிச்சிரும் நிறம் கிடைக்கும், இந்த சோப்பை பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் பளபளன்னு ஆயிடுவீங்க, இந்த மாதிரியான வேர்வை நாற்றம் இருக்காது, இந்த மாதிரியான பரப்புரைகள் மூலமாக விற்கப்படக்கூடிய சோப்புகள். அதே மாதிரியான அந்த பாடி ஸ்ப்ரேஸ், வாசனை பொருட்கள், இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நுகர்வு செய்யக்கூடிய பொருட்கள் இன்றைக்கி விற்கப்படுகிறது. இந்த பொருட்கள் எல்லாமே இன்னொரு பக்கத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. இவையெல்லாம் நீண்டகால பயன்பாட்டின் காரணமாக சில நோய்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நோய்கள் பல்பொடியிலேருந்து டூத்பேஸ்ட்லேருந்து வருது எல்லாமே. இந்த நோய்கள் நாளைக்கு ஒரு நிரந்தர நோயாளிகளை உருவாக்குகிறது நாளடைவில். இதனால் இன்னொரு துறை சார்ந்த ஒரு வணிகம் பெருகுது. இப்படின்லாம் தொடர்ந்து இந்த கான்ஸ்பிரசி தியரிஸை நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆய்வுபூர்வமாகவும் இதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இந்த உலகத்தில், இந்த சமூக வலைதளங்களில், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களில், புத்தகங்கள் வடிவிலும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த வர்த்தகம் இருக்கு இல்லையா, இந்த வர்த்தகத்துடைய பெரும்பான்மையான நிறுவனங்கள் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா இஸ்ரேல்லேருந்து வந்திருக்கும். அது இவர்களுடைய ஒரு கண்ட்ரோலில் அந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் நான் அந்த ஒரு பகுதி தொடர் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த தொடரில் மத ரீதியான விஷயம், இந்த வர்த்தக ரீதியான விஷயம், உலக அரசியல், இதை ரெண்டையும் சைமல்டேனியஸாக நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா மற்றவர்கள் மதம் சார்ந்த விஷயங்களை நம்புகிறாங்களோ இல்லையோ, இன்று உலகம் முழுக்க இந்த வர்த்தகத்தை பரவலாக வைத்திருக்கக்கூடிய அந்த யூதர்கள் இன்னைக்கு ஒரு பதட்டமான போர் சூழலை, உலகளவிலான போர் சூழலை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த யூதர்கள்னு சொல்கிறது இஸ்ரேலில் இப்போ இருக்கிறவங்க. ஏன்னா யூதர்களையும் நல்ல யூதர்களும் இருக்காங்க, கெட்ட யூதர்களும் இருக்காங்க. எல்லா மதத்துலையுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. எல்லா ஜாதிலையும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த கண்ணோட்டத்தை தான் நம்ம பார்க்க முடியும். இதை எல்லாத்துலேயும் ஒரேடியாக எல்லா நல்லவங்களாகவும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒரேடியாக கெட்டவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த உலகம் முழுக்க கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் இப்படி நோயாளிகளை பெருக்கி கொண்டு போர்களை அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த யூதர்கள் எந்த வகையில் நன்மை செய்கிறார்கள் இந்த உலகத்துக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டை இந்த இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். முதல்ல இந்த இஸ்ரேல் தேசத்தால், இப்போ இருக்கக்கூடிய இந்த யூதர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் தேசத்தால் இதுவரைக்கும் இந்த சர்வதேச சமூகத்துக்கும் உலகத்துக்கும் நிகழ்ந்த நன்மைகள் என்ன, இதை முதல்ல பார்க்கணும். உடனே அப்போது இஸ்ரேல் எதிர்க்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன நன்மைகள் செய்தார்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போனால் அவர்கள் என்ன தீமை செய்தார்கள் அப்படிங்கிறதையும் ஒரு பட்டியலில் நீங்கள் கொண்டு வாங்க. இது ஒரு பக்கம். இன்றைக்கி முழுக்க இஸ்ரேல் ஆதரவு மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு முகநூலில் நான் ஒரு பதிவு போடுறேன், அந்த பதிவில் பின்னால் யூதர்களுக்கான, இஸ்ரேல் யூதர்களுக்கான ஆதரவு மனநிலையில் சில பேர் பதிவு போடுறாங்க. அதை நான் நக்கலாக கிண்டல் பண்ணுறேன். அப்போது ஒரு நபர் அதில் அவர் ஆதங்கத்தை பதிவு பண்ணுறார். இங்கே இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும், எல்லா பாய்மார்களும் நீங்கள் ஈரானை ஆதரிக்கிறீங்க, இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்றைக்கி ஈரானை ஆதரிக்கிறதுல ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை இருக்குது, அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. இந்த யூதர்களை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கும் இப்போ கேள்வி கேட்குறாங்க இல்லையா, இவங்களுக்கும் அந்த யூதர்களுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது? மத ரீதியாகவோ, இன ரீதியாகவோ, மொழி ரீதியாகவோ, உறவு ரீதியாகவோ ஏதாவது ஒற்றுமை இருக்கான்னா கிடையாது. அப்போ ஏன் அவங்களை ஆதரிக்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி காசாவில், பாலஸ்தீனில் தொடர்ந்து நடந்த அந்த இனப்படுகொலை, இந்த இனப்படுகொலையின் மூலமாக
இந்த ஒரு பெரிய அதிர்வலையை, ஒரு அதிருப்தியை சர்வதேசத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய ஒரு குறைந்தபட்ச தேடலாக என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இஸ்ரேல் கட்டுப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு ஈரான் இல்லை, ரஷ்யாவோ துருக்கியோ ஏன் அமெரிக்காவோ கூட இஸ்ரேலை இன்னைக்கு தட்டியிருந்தாங்க அப்படின்னா அதை எல்லாருமே வரவேற்பாங்க. எந்த நாடு இஸ்ரேலை தட்டுதோ அந்த நாட்டை இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஆதரிப்பாங்க, நன்றி சொல்லுவாங்க. இது அவருடைய மனநிலை. ஈரான்ங்கிறதுனால ஆதரிக்காங்கிறது கிடையாது. யார் இஸ்ரேலை எதிர்த்து அடித்தாலும் அவங்க ஆதரிப்பாங்க. அது சீனாவாக இருந்தாலும் சரி, வடகொரியாவாக இருந்தாலும் சரி, தென்கொரியாவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இன்னைக்கு இந்தியா இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதலை நடத்துகிறான். இந்தியா தான் உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஒரு ஹீரோவாக தெரியும். இதுதான் யதார்த்தமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவர்கள் தன் மதம் சார்ந்த நபர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வேதனையில் இருக்கிறாங்க. அந்த நபர்களுக்கு ஆதரவுக்கரம் நீட்டும் ஒரு நாடை, நீட்டும் ஒரு இனத்தை அவர்கள் ஆதரிப்பாங்க. இது இயல்பான ஒரு விஷயம். இதை இப்படி தான் பார்க்கணும். இதில் வேற வன்ம ரீதியான விஷயங்கள், இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, எல்லா பாய்மார்களும் ஏன் ஈரான் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்குள்ள அந்த மத வன்மங்கிறத தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. அதை கடந்து வெளியே வருவோம். ஏன்னா இந்த உலக அரசியல் வேற ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்கு. நம்ம பார்க்குறது, நம்ம படிக்கிறது, நம்ம கேட்குறது அது இல்லை இந்த உலகம். நீங்கள் என்னதான் பேசினாலும் இந்த உலகம் ஆபிரகாமிய மதங்களின் கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் இன்றைக்கி வரை இயங்கிக்கிட்டு இருக்கு, கட்டமைக்கப்பட்டு இருக்கு. இந்த உலகத்தினுடைய அழிவும் அந்த மதங்கள் தான் இழுத்துட்டு போகும். அதனால் அது என்ன சொல்லுது, அதுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன லாஜிக் இருக்குது, இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத தேட வேண்டிய கட்டாயத்தில் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே இருக்கிறாங்க. இந்த இந்த அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப கீனாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு அன்றாட பிழைப்பு ஓடுது. காலையில் பூரி சாப்பிட்றோம், மத்தியானம் பிரியாணி லெக் பீஸோட பிரியாணி சாப்பிட்றோம், நைட்டு ஏதாவது புரோட்டா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படி ஏதாவது சாப்பிட்டு போய் படுத்துகிறோம். நமக்கான தேவைகள் எல்லாம் இருக்குது. கார் இருக்குது, பைக் இருக்குது, நல்லா வாழ்கிறதுக்கு வீடு இருக்குது, ஏசி ரூம் இருக்குது அப்படின்னு கடந்து போகாமல் இந்த அரசியலை கவனிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த போரானது மனித குலத்தை புரட்டி போடுவதற்கான ஒரு போர் தான். அதன் அடிப்படையில் தான் அந்த போரை இந்த மதவாத கட்டமைப்பு கொண்ட நபர்கள் இழுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கப்புறம் அடுத்து ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போதும் போல இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய தகவல்களை வைத்து இப்போது சமீபத்தில் இப்போது ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்போ 1100 இடங்களில் நாங்கள் அடித்தோம், நாங்கள் எல்லாம் ஈரானில் உள்ளவங்களுக்கே தெரியாத முக்கியமான பகுதிகளை ஃபுல்லாக நாங்கள் தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேலில் உள்ள ஒரு அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. அதை வைத்து இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஈரான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் சில பத்திரிகைகள் சொல்கிறாங்க. அதை வச்சு ஒரு ட்ரெண்டிங் போய்கிட்டு இருக்கு. ஒரு போர் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் திரும்ப 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 போட்டு இந்த மக்களை குழப்பறதை விட அந்த போரில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிக்கணும். ஒரு பகுப்பாய்வு வேணும். அதில் இன்றைக்கி உண்மையிலேயே இஸ்ரேலோட கை இந்த ஈரான் இஸ்ரேல் போரில் ஓங்கி இருந்தால் அமெரிக்கா உள்ளே இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அமெரிக்கா இறங்க வேண்டிய கட்டாயம் வந்தாச்சு. போரில் நேரடியாக அமெரிக்கா இறங்க போதா, இல்லைனா ஈரானில் உள்ள முக்கிய தலைவர்களை கொன்று ஈரானை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்க போதா ஜனநாயக முறை பேரில் அப்படிங்கிறது தெரியலை. அதுதான் இப்போ அடுத்து இந்த ரெண்டு வழியை தாண்டி வேறு எதுவும் இல்லை. அப்போ இந்த நிலைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு அப்படின்னாலே இஸ்ரேலோட கை இறங்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியாது. இஸ்ரேலுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது, அணு ஆயுதங்களை பயன்படுத்துது. அது கையில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பயன்படுத்துது. அப்படி ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ஈரான் கையில் அணு ஆயுதம் ஒரு வேலை இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் இஸ்ரேல் யோசிக்கும். இதுதான் இப்போ இங்கே நடக்குது. அதனால் இந்த அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியலுக்குள்ள நம்மளுடைய தனிப்பட்ட வன்மங்கள், அந்த நமக்கு எது நடந்தால் சந்தோஷமாக இருக்குமோ அதெல்லாம் விட்டு துறதி போட்டு இந்த போர் எதை நோக்கி நகர்கிறது. இந்த போர் மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போர், இந்தியா பாகிஸ்தான் போர், சைனா சைலண்ட்டாக நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் வார், அமெரிக்கா நடத்திட்டு இருக்கக்கூடிய எக்கனாமிக் அண்ட் ஃபிசிக்கல் வார், இந்த ஐரோப்பிய யூனியனுடைய கள்ள மௌனம், ஆப்பிரிக்காவுடைய எழுச்சி, ஏகாதிபத்தியத்திற்கான எழுச்சி, இது எல்லாத்தையுமே பாருங்கள், தேடுங்க, படிங்க, ஒரு பகுப்பாய்வுக்கு உட்படுத்துங்க. இதோட சேர்த்து இதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய எல்லா நகர்வுகளையும் நீங்கள் எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆபிரகாமிய மதங்களின் பல்லாயிரம் ஆண்டு கால வரலாறு சொல்லுதில்லை. இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடக்க போகுது, அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, இனி நடக்க போகுது அப்படிங்கெல்லாம் சொல்லணும்ல. அதோட இதை கம்பேரிட்டிவாக கொண்டு கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஒரு கோரிலேஷன் இருக்கும் எல்லாத்துக்குமே. இதில் இந்த மதம்லாம் இல்லை. எல்லாருமே இதை மதங்களை கடந்து படிக்கணும். படித்தாதான் அது புரிய ஆரம்பிக்கும். அதை நோக்கி ஒரு தேடலுக்குள்ளே வரணும். இன்றைக்கி இந்த உலகத்துடைய கட்டமைப்பு எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டாக தான் இருக்குது. இந்தியாவில் ஒரு தகவல் தொடர்பே இல்லாத ஒரு குக்கிராமத்தில் கூட எந்த மாதிரியான கட்டமைப்பு இருக்கணும், எந்த மாதிரியான நுகர்வுத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டு தான் தீர்மானிக்குது. அந்த பவர் தான் தீர்மானிக்குது. அந்த புரிதல் நமக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னாலே நம்ம அதை என்னங்கிறத படிக்க ஆரம்பிச்சிடும். அதை நோக்கி நகருங்க, அதை படிக்க ஆரம்பிங்க.